हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् பாகவதம் நான்காவது ஸ்கந்தம். விதுரர் மைத்ரேயர் பேசுகிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மைத்ரேயர் சொன்னார், மனுவுக்கு 3 பெண்கள் பிறந்தாங்க. ஆகுதி, தேவகுதி, பிரசூதி. தேவகுதியுடைய திருமணம் கர்தம முனிவரோட நடந்தது. அவங்களுக்கு 9 பெண்கள் நவவிதா பக்தியாட்டம் இருந்தாங்க. அந்த 9 பெண்களுக்கும் 9 பிரம்ம ரிஷிகளோட திருமணம் ஆச்சு. இதே போல் பிரசூதிங்கிற 2வது பொண்ணுக்கு தட்சனோட திருமணம் ஆகுது. அடுத்து கர்தம முனிவருடைய புதல்விகள் வம்சத்தை வர்ணிக்கிறார் மைத்ரேயர். மரீசி கலா தம்பதிகளுக்கு கசியபரம், பூர்ணிமா அப்படிங்கிற பொண்ணும் பிறந்தாங்க. அத்ரி அனசுயாவுக்கு தத்தாத்திரேயர், துர்வாசர், சந்திரமா அப்படின்னு சொல்லப்படுகிற சோமன் இவங்க பிறந்தாங்க. அவங்கெல்லாம் விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்களுடைய அம்சமாக பிறந்தாங்க. இப்படி மைத்திரேயர் சொல்றார். அப்போ விதுரர் கேட்குறார், மிகச்சிறந்த தேவர்கள் எதுக்காக அத்ரி முனிவர் வீட்டில் அவதாரம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ மைத்திரேயர் பதில் சொல்றார், தத்தாத்திரேயர் அத்ரி வீட்டில் அவதாரம் பண்ணார். ஆண்கள் அத்ரி முனி மாதிரி தவசீலனா இருக்கணும். சீலம் அப்படிங்கிறது இதுதான் சேலம் அப்படிங்கிற நகரமாக ஆகுது. சீலம்னா ஒழுக்கம். குருகிட்ட எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் அவர் சொன்னபடியே ஒழுகி நடக்கிறவனை சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சுசீலா. அடுத்து சீடர்கள். இந்த சீலைங்கிறதா மருவி சீடர்கள்னு ஆச்சு. அப்போ அத்ரி மாதிரி தவசீலனா இருக்கணும். பெண்கள் அனசூயா மாதிரி தபஸ்வினியா இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க இல்லத்துக்கு தத்தாத்திரேயர் மாதிரியான தோன்றல்கள் அங்கே பிறப்பாங்க. ஆத்ரி அப்படின்னா, த்ரீங்கிறது மூவகை குணங்களை குறிக்கும். இதுகளுக்கு ஆட்படாதவன் ஆத்ரி. ஆட்படுறவன் ஜீவன். விரல்களில் ஆள்காட்டி விரல் முதல்ல இருக்கு. ஜீவனில் அபிமானம் தான் முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் இருக்கிறான். அப்போ நான் அப்படிங்கிற ஆணவத்தோட பேசும்போது ஆட்காட்டி விரல் நீளுது. தமோ குணத்தை ரஜோகுணத்தால் போக்கணும். ரஜோகுணத்தை சத்வகுணத்தால் போக்கணும். காமமும் கோபமும் ரஜோகுணம். ஆனால் அது செயலாக மாறும்போது தமோகுணமாயிருது. நற்செயல்களால் சத்வகுணம் கூடும். ஆனால் சத்வகுணத்துலேயும் பேர் புகழ் அப்படிங்கிற அகம்பாவம் வரும். சுத்த சத்வகுணத்தால் பேர் புகழுக்கு ஆட்படுத்தக்கூடிய சத்வகுணத்தை தாண்ட முடியும். மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமப்படுறது, எரிச்சல் படுறது, இதுக்கு அசூயைன்னு பேர். மற்றவர்களுடைய குற்றங்குறைகளை மோப்பம் பிடிக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிறது, இதெல்லாம் கிருஷ்ண தரிசனத்துக்கு வழி தராது, வழி வகுக்காது. புத்தியில் பொறாம காரணமாக இருக்கிறவன் எப்படி பகவானை சிந்திக்க முடியும்? எல்லாருக்கிட்டையும் பகவானை தரிசிக்கிற புத்தி இருந்தால் பகவத் தரிசனம் கிடைக்கும். கடவுளை நினைக்கிறதுனால அறிவு எப்போவுமே எச்சரிக்கையோடு வேலை செய்யும். அனுசூயா மகா பதிவிரதையாக இருந்தார். ஒரு முறை நாரதர் கைலாயத்துக்கு போனார். அப்போ சிவன் ஒரு ஓரமாக தியானத்தில் இருந்தார். பார்வதி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அமைதியாக காத்திருந்தார். பூஜை முடிந்ததும் நாரதருக்கு பார்வதி தேவி லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட நாரதர், லட்டு செய்கிறதுல அனுசூயா மாதிரி வராது, ரொம்ப கில்லாடி அப்படின்னு சொன்னார். உடனே பார்வதிக்கு லேசாக பொறாம வருது. யார் அது? அனுசூயாவா? யார் அதுன்னு கேட்டா. அப்போ நாரதர் அனுசூயா மகா பதிவிரதை அப்படின்னு அந்த தன்மையை சொன்னார். அப்போ பார்வதி மனசில் இன்னும் பொறாம கூடுது. என்னை விடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்தது. அவளை வீழ்த்தணும்னு ஒரு நினப்பு வருது. அப்போ தியானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தா. அவர் தியானம் கலைஞ்சி கண்ணை திறந்ததும்
ஒரு பெரிய வணக்கம் பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் வணங்கினா ஏதோ குழி தோண்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சிவனார் என்ன விஷயம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, இந்த அனசூயான்னு ஒரு இருக்கா, அவளுடைய பதிவிரத தன்மையை பங்கமாக்கணும் அப்படின்னு சொன்னார். சிவன் கெடுதல் செய்ய நினைச்சா அது தனக்குத்தான் கேடா முடியும். இருந்தாலும் உனக்காக நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து நாரதர் வைகுண்டம் போறார். லக்ஷ்மி தேவியை பார்த்தார். லக்ஷ்மி கேட்டா, என்ன நாரதரே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது, ரொம்ப ஆனந்தமா வேற இருக்கீர், என்ன நடந்தது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. இப்போ நாரதர் சொல்றார், முன்னாடி வைகுண்டத்துக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன். எப்போ அந்த அனசூயா ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சாங்களோ அதை பார்த்ததுலேருந்து நான் திரிலோக சஞ்சாரத்தையே நிறுத்திட்டேன், அங்கேயே தான் இருக்கிறேன். இப்போ கூட அங்கேருந்து தான் வந்தேன்னு சொன்னார். அதான் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொன்னார். உடனே லக்ஷ்மி, அனுசுயாவா, அது யார் அதுன்னு கேட்டார். மகா பதிவிரதை அப்படின்னு பாராட்டி சொன்னதும் அவர் போன பிறகு லக்ஷ்மி அதே நினப்பா இருந்துட்டு விஷ்ணுகிட்ட சொல்றாங்க, யாரோ அனசூயாவா பதிவிரதையா, அவளுடைய அந்த பதிவிரத தன்மையை பங்கமாகிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னான். இதே போல பிரம்மா கிட்டையும் லீலை நடந்தது. சாவித்திரி பொறாமப்பட்டா. இப்படி மும்மூர்த்திகளும் இவங்க பேச்ச கேட்டு சித்திரக்கூடம் வராங்க. அங்கதான் அனுசூயா ஆசிரமம் இருந்தது. இதுல மும்மூர்த்திகளோ இல்ல அந்த முப்பெரும் தேவிகளோ இவங்களெல்லாம் தாழ்த்தியா நம்ம நினைக்க கூடாது. இது உலகத்துல வசிக்கிற ஒரு பொண்ணுக்கு பதிவிரதா தன்மை எவ்வளவு வசதி, கணவனை மதிச்சு நடக்கிறது, பதிபத்தினியா இருக்கிறது, அந்த கற்பு அதோடைய மதிப்பு என்னன்னு காட்டுறதுக்காக இறைவனே அத்தனை பேர் மனசுக்குள்ளேயும் இப்படி வேலை செய்யறதுக்காக நாரதர் மூலமா தோன்றார். இதான் விஷயம். அப்போ அங்க விஷயம் என்னன்னா, அவ இனி பதிவிரதாவுல வசத்தின்னு சொல்லப்படக்கூடாது. இதான் மும்மூர்த்திகள்கிட்ட அந்த தேவிகள் சொன்ன கருத்து. அப்போ 3 பேரும் அனசூயா ஆசிரமத்துக்கு வந்தாங்க. நாங்க பிச்சை கேட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உணவளிக்கணும்னா நிர்வாண நிலையில வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பதிவிரை மற்றொரு ஆணால அறகுறையா பார்க்கப்பட்டாலே விரதத்தன்மை பங்கமாயிரும். இங்க பிச்சை இடாட்டி வெறுங்கையோட அனுப்புன பாபமும் வரும். நிர்வாணம் அப்படிங்கிறது ஆன்மீக வார்த்தை. வாசனைகள் இல்லாம, ஆசைகள் இல்லாம, மனசு எம்டியா இருக்கணும். கடவுள் மேல மட்டும் நினப்பு இருக்கணும். அந்த நினப்போட பிச்சை போடணும். தான தர்மங்களை எல்லாரும் உள்நோக்கோட ஆசையோட தான் செய்வாங்க. சுகபோக ஆசை இல்லாம, பற்று இல்லாம இறைவனுக்கு தரணும். மனசுல சூட்சுமமா ஆசை இருந்தா கூட அங்க நிர்வாணம் இல்லை. அப்போ அங்க மும்மூர்த்திகள் வரமாட்டாங்க. இப்போ அனசூயா தியானம் பண்ணிட்டு மும்மூர்த்திகள் மேல தீர்த்தத்தை தெளிச்சா 3 பேரும் பச்சை குழந்தை ஆயிட்டாங்க. பதிவிரதைகளுக்கு இந்த சக்தி உண்டு. அப்போ இந்த நிலையில 3 தேவிகளும் என்ன ஆயிடுச்சு, கணவனை காணுமேன்னு தேடுறாங்க. தேடி நாரதர்கிட்ட கேட்க, சித்திரக்கூடம் போங்க, அங்கதான் அவங்க போறதா இருந்தாங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, 3 பேரும் குழந்தை ஆக்கிட்டாவா அப்படின்னு. அப்போ எங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துரும்னு சொல்லி பயந்து அவங்க யோசிக்கும் போது நாரதர் சொல்றார், உங்ககிட்ட பொறாம வெளிப்பட்டுச்சு, ஆனா அவகிட்ட வெளிப்படாது, நீங்க தைரியமா போகலான்னு சொன்னார். அப்போ அனசூயாவை தேடி வாராங்க. அப்போ நாரதர் இவங்க கிட்ட கேட்டார், இப்போவாது புரிஞ்சுக்கங்க யார் பெரியவங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அப்போ தொட்டில்ல இந்த 3 குழந்தைகளும் கிடக்குது. அந்த சமயம் இந்த தேவிகள் அங்க வாராங்க. பயந்து பயந்தான் வந்தாங்க. அதே நேரத்துல அத்திரி முனிவரும் வந்தார். அவர் கேட்டார், இந்த குழந்தைங்கள்லாம் யாரு அப்படின்னு. எல்லாம் நம்மளுடையதுதான், இந்த 3 பெண்களும் அவங்களுக்கு மனைவி அப்படின்னு அவ சொன்னான். உடனே அத்திரி, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தீர்த்தத்தை குழந்தைங்க மேல தெறிக்க
தெளிக்கவும் மும்மூர்த்திகள் அங்க தோன்றுறாங்க. அந்த 3 பேருடைய தேஜஸும் சேர்ந்து அ தத்தாத்திரேயர்ங்கிற உருவமா மாறுது. இந்த சம்பவம் மார்கழி மாசம் நடந்துச்சு. அதுபோக இன்னும் 2 பேர் அ அதாவது சிவன், பிரம்மா அவங்களுடைய அம்சமாக துர்வாசரும், சோமனும் வர்றாங்க. முதல் அத்தியாயத்துல கர்தம ரிஷியுடைய புதல்விகள் வம்சம் சொல்லப்படுது. தட்ச பிரஜாபதிக்கும், பிரசூதிக்கும் 16 பெண்கள் உண்டு. 13 பேர தர்ம தேவதைக்கும், ஒருத்திய அக்னிக்கும், ஒருத்திய பித்ரு கணங்களுக்கும், 16வதா இருக்கிற சதி தேவிய சிவபெருமானுக்கும் தானம் கொடுத்தார். அ கன்னிகா தானம் பண்றாங்க. தர்மத்தின் முதல் மனைவி பெயர் சிரத்தா. திடமான சிரத்தை, நம்பிக்கை இருந்தா, பக்தி இருந்தா, ஜடம் கூட உயிர் பெறும், சேதனமாகும் அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருக்கிட்டையும் நட்பு இல்லாட்டியும் பகைமை இல்லாம பார்த்துக்கணும். தர்மத்தின் 13வது மனைவி மூர்த்தி என்பவருக்கு நரநாராயண ரிஷிகள் தோன்றுறாங்க. தட்ச பிரஜாபதியுடைய சின்ன மகள் சதிதேவிய திருமணம் செய்தார் சிவபெருமான். தட்சன் சிவனை மதிக்கிறதே கிடையாது. அதனால சதிதேவி தன்னுடைய உடலை பொசுக்கி சாம்பலாக்குனா. அது ஒரு தனி வரலாறா இருக்கு. விதுரர் கேட்கிறார், தட்சனுக்கு சிவனோட பகையா? ஆச்சரியமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கன்னார். அப்ப மைத்திரேயர் சொல்றார், பழைய காலத்துல பிரயாகை அப்படிங்கிற சேத்திரம் இருந்தது. அந்த சேத்திரத்துல ஒரு காலத்துல பிரம்ம சத்திர யாகம் அப்படிங்கிறத பெரிய அளவுல நடத்த முயற்சி நடந்தது. 3 கிரகங்கள் ஒன்று சேரும்போது கும்பமேளா நடக்கிறது உண்டு. அந்த சமயம் இந்த யாகத்தை நடத்தினாங்க. கருடன் வந்து அமுத கலசத்தை தன் தாயாருக்காக எடுத்துட்டு போற போது சந்திரன், சூரியன், குரு 3 பேரும் அந்த அமுத கலசத்தை பாதுகாத்தாங்க. மனித சமுதாயத்துல ஞானமும் பக்தியும் இருந்தா சுகமும் அமைதியும் கிடைக்கும். அப்போ தீர்த்தங்களுடைய ராஜனான பிரயாகையில இந்த யாகம் நடந்தது. அவையில தலைவர் ஸ்தானத்துல சிவபெருமான் இருக்கிறார். அப்போ அந்த நேரம் அங்க தட்ச பிரஜாபதி வந்தான். அவர் வர்ற போது சிவபெருமான் நாராயண தியானத்துல இருந்ததுனால அவைக்கு யார் வந்தார் போனாங்கிறது கூட தெரியாம தியானத்துல இருக்கிறார். இவன் பிரஜாபதிங்கிறதுனால தேவர்கள்லாம் எழுந்திருச்சு மரியாதை பண்ணாங்க. ஆனா சிவன் அப்படி செய்யலைங்கிறதுனால கோபம் வந்துட்டு உடனே நிந்த பண்ண ஆரம்பிக்கிறான். வியாக்கியான கர்த்தா ஸ்ரீதர சுவாமி ஸ்ரீமத் பாகவத உரைக்கு தர்ற விளக்கத்துல தச்சனுடைய நிந்தை வாக்கியத்தை ஒரு துதி சோஸ்திரமாகத்தான் பொருள் உரைக்கிறார். அதாவது நிந்தை அப்படிங்கிறது எதிரில் இல்லாத ஒருத்தருடைய குற்றங்களை வர்ணிக்கிறது. ஆனா நேர்ல திட்டுறது துதியில தான் சேர்க்கணும் அப்படிங்கிறார். உண்மையிலே நிந்தைய கேட்கறது பாபம். சிசுபாலன் கூட கிருஷ்ணரை குறை பேசினா அதையெல்லாம் துதிகள் வகையில தான் ஸ்ரீதர சுவாமி சொல்றார். ஏன்னா பாகவதம் மாதிரியான உன்னத நூல்கள்ல நிந்தைகள் இடம்பெறாது அப்படிங்கிறார். தட்சன் சிவபெருமான மயான வாசின் முதல்ல திட்டுனான். இது ஒரு துதிதாங்கிறார் ஸ்ரீதர சாமி. எப்படின்னா ஆன்மீக உலகத்துடைய தன்மைகளோட ஒப்பிடும்போது ஜட உலகங்கள் வந்து அழியும் கிரகங்கள், இருள் கிரகங்கள். அதனால இதெல்லாம் மயான பூமிக்காக தான், மயான பூமிக்குடைய தன்மைகளோட தான் இருக்கு அப்படிங்கிறார். உலகம் வந்து மாபெரும் மயானம். சரீர மயானம், காடு மயானம், வீடு மயானம். இங்க மங்களமா இருக்கிறது சிவன் மட்டும்தான். உலகத்துல அத்தனை பொருள்லையும் சிவ தத்துவம் மறைஞ்சிருக்கு. அவர் விரைவில் மகிழ்பவர். அவருடைய சபையில எல்லாரும் சமம். ரிஷிகளோ, தேவர்களோ, தானவர்களோ எல்லாம் சமமா இருக்கிறாங்க. பூதங்கள், பிசாசுகள் கூட நினைச்ச நேரம் தைரியமா சிவ சபைக்கு வர முடியும். ராம சபை அப்படி இல்ல. வாசல்ல அனுமன் கதாயுதத்தோட இருப்பார். யார் ராமனை மாதிரி நடத்த உள்ளவனோ அவனைத்தான் உள்ள விடுவார். இல்லாட்டி வெளியவே நிக்க வேண்டியதான். ராமபிரான் ராஜாதி ராஜா. குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் தரிசனம். சிவனையோ எந்த சமயமும் பார்க்கலாம். உனக்கு நேரம் இருக்கும்போது வா அப்படிங்கிறார். கண்ணனை அணுகணும்னா கோபியா இருக்கணும். முக்கியமா மூக்கு குத்தி இருக்கணும். சிவனாருக்கு விருப்பங்கள் குறைச்சல் கம்மிதான். அதனால தாராளமயமானவரா இருக்கிறார். அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு முறை குபேரன் சிவனை தியானிக்கிறான்.
சிவன் உடனே காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததும் குபேரன் கேட்கிறான், உங்களுக்கு நான் என்ன சேவை பண்ணணும்னு கேட்டான். சிவன் கேட்க வேண்டிய கேள்விய இவன் கேட்கிறான். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா நெறைய பணத்திமிர், நிதிகள்லாம் அவன்ட்ட இருக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். நீ தானப்பா என்னைய தியானிச்ச. மத்தவங்க கிட்ட சேவை பெறுறவன் எப்படி வைஷ்ணவனா இருக்க முடியும்? சேவை செய்றவன் தான் வைஷ்ணவன். என்ன மாதிரி பேசாம நாராயண நாமங்கள சொல்லிக்கிட்டு இரு அப்படிங்கிறார். அவனுக்கு இப்படி புத்திமதி சொல்லும்போது, பார்வதி இருக்கிறா. குபேரன் எவ்வளவு பெரிய ஆளு. வைகுண்டம் ஜெய ஜெயன்னு இருக்கு. நல்லா காஸ்ட்லியான மண்ணு, சிந்தாமணி கல்லு, ஆ லக்ஷ்மி நல்லா நெறைய நகை நட்டு போட்டிருக்கிறாங்க. புதுசு புதுசா உடுத்துறாங்க. நம்ம கைலாயத்துல வனவாசி மாதிரி தானே இருக்கிறோம். ஒரு கட்டடம் கிடையாது. மரத்தடியில இருக்கிறோம், குகையில இருக்கிறோம். குபேரன்ட்ட இருந்து ஏதாவது கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவ மனசுல நினைக்கிறா. அப்ப சிவனார் அத புரிஞ்சுகிட்டு, அவளுக்கு வேணா எதுவும் வேணுமான்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். குபேரன் வந்து கேட்டான். எனக்கு இந்த கைலாயத்துல எங்க அண்ணனுடைய ஸ்தலம் மாதிரி ஒரு தங்க மாளிகைய க ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொன்னான். குபேரன் உடனே தேவகணங்கள வச்சு அங்க அது மாதிரி 8க்கு 8 சதுர மைல் அந்த அளவுல ஒரு நகரத்த நிர்மாணிச்சு கொடுத்தான். அவ ஆச்சரியமா அத சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த வினோதமான நகரத்த பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் இந்திரனும் அத பார்க்க வந்தான். வந்துட்டு சிவனார்ட்ட வந்து சொல்றான், "ஆகா! அற்புதமான நகரம். புது கட்டடம். இதுக்கு ஒரு சாந்தி, வாஸ்து சாந்தி இதுக்கெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லது. ஒரு சமஸ்கிருத பண்டிட் வச்சு அத செய்யலாம்." அப்படின்னு சொன்னான். சிவன் அந்த வேலைய நீயே பார்த்துக்கன்னார். அப்பதான் ராவணன தேர்வு செஞ்சாங்க. நல்ல சமஸ்கிருத பண்டிட் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்தாங்க. அப்போ ராவணன் வந்தான். நல்ல சமஸ்கிருத மந்திரங்கள சொல்லி அந்த சாந்தி பூஜை பண்றான். இதெல்லாம் பண்ணதும் சிவன் வந்து அவன கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்றார். கட்டி பிடிக்கிறார். ஆகா! உன் அளவுக்கு உலகத்துல யாரும் சமஸ்கிருதத்த சொல்ல முடியாது. என்ன உச்சரிப்பு! ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவன வாழ்த்துறார். அப்போ உனக்கு என்னன்னாலும் தரலாம். நீ ரொம்ப உயர்ந்தவன் பாராட்டுறாரு. உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாரு. அப்போ இந்த நகரத்த எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னான். தாராளமா எடுத்துக்கன்னு ஒரே வரியில முடிச்சுட்டாரு. இவனுக்கு ஆச்சரியம். என்னடா இது! இதெல்லாம் கிடைக்குமா? உடனே எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரே! அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்போ சிவன் சொல்றார், "உன்னுடைய சமஸ்கிருத உச்சரிப்புக்கு முன்னாடி, உன்னுடைய பிராமண தன்மைக்கு முன்னாடி, இந்த நகரம் ஒரு அல்ப விஷயம். நீ இதுக்கு மேல கூட கேட்கலாம்" அப்படின்னாரு. உடனே அவன் தயங்குறான். "கூச்சப்படாத கேளுன்னதும், எனக்கு உங்களுடைய சக்தி, பார்வதி அவங்களையும் கொடுத்துருங்களேன்" அப்படின்னான். "ஓ! தாராளமா. வந்தா கூட்டிட்டு போ அவ்வளோதானே" அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு எளிமையானவர் சிவபெருமான். அப்படி இருந்தார். இவன் உடனே அந்த நகரத்த அவளோட சேர்த்து பூதகணங்கள வச்சு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயி, இப்போ இலங்கை இருக்க, அங்க கொண்டு ஸ்தாபிச்சான் அந்த நகரத்த. அப்ப வந்து சப்த ரிஷிகள் சந்திர மண்டலத்துல இருந்து வந்து இவன கண்டிச்சாங்க. நகரத்த கெட்டதே தப்பு. இதுல நீ வந்து பார்வதி அந்த அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கிற. இது என்ன அர்த்தம்? ஒழுங்கா இரு. எல்லாத்தையும் திரும்ப கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தான். சப்த ரிஷிகளுக்கு. சப்த ரிஷிகள்ட்ட எரிஞ்சு விழுறான். எரிஞ்சு விழவும் அவங்க சொன்னாங்க, "நீ கைலாயத்துல இருந்து இத கொண்டு வந்ததுனால இந்த ஊருக்கு கைலாயம் பேரும் வராது. வைகுண்டத்துக்கு நிகரான நகரா ஸ்தாபிக்கப்பட்டதுனால வைகுண்டங்கிற பேரும் இதுக்கு வராது. நீ எரிஞ்சு எரிஞ்சு விழறதுனால லங்கான்னு பேர் வைக்கிறோம்" அப்படின்னு சொன்னாங்க. லங்கான்னா மிளகா. எரிச்சல் படுத்துறதுன்னு அர்த்தம். லங்கான்னு பேர் வச்சாங்க. ஆ அங்க உள்ளவங்க புத்த மதத்த பின்பற்றினா கூட, உலகத்திலே அதிக எரிச்சல் உள்ளவங்க அங்க இருக்கிறவங்க. நெறையா கொலை பண்றவங்க. அப்போ அந்த லங்காங்கிற பேரு பின்னாடி ஸ்ரீலங்கான்னு ஏன் ஆச்சுதுன்னா, ராமாயண காலத்துல
சீதா தேவி அங்க இருந்ததுனால, லக்ஷ்மி அங்க இருந்ததுனால ஸ்ரீங்கிற அடமொழி கிடைச்சது. அதனால ஸ்ரீலங்கான்னு ஆச்சுது. இப்படி ஒரு தனி வரலாறு இருக்கு. இது ஒரு பெரிய கதை. நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்கலாம். இப்ப தக்ஷன் முதல்ல அவர வந்து மயானவாசின்னா, உலகமே மயானம் தானே அப்படிங்கிற மாரி ஸ்ரீதர சுவாமி விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து தக்ஷன் சிவபெருமான குணங்கெட்டவன் அப்படின்னு சொன்னார். உலகத்துல ஜீவர்களுக்கு வேணும், வேணாங்கிற புத்தி உண்டு. சிவனுக்கு அது கிடையாது. அதனால அந்த குணம் இல்ல அப்படிங்கிற மாரி விளக்கம் கொடுத்தார். 3வது தட்சன் சொன்னா, இன்னையிலிருந்து யாகத்துல மற்ற தேவர்களோட சிவனுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். அதையும் சில சிறுத சுவாமி விளக்கம் தர்றபோது, உண்மதான். தேவர்கள் சாதாரணமானவங்க. சிவனோ மகாதேவன் அப்படின்னு சொன்னார். சிவபுராணத்துல ஒரு சம்பவம் இருக்கு. சிவன், பார்வதி கல்யாணம் நடக்கும்போது, திருமண சடங்குல புரோகிதர் வந்து 3 தலைமுறை பேர கேட்கிறார். சிவன் கிட்ட அப்பா யாருன்னு கேட்டார். அவர் யோசிக்கும்போது பக்கத்துல இருந்த நாரதர், பிரம்மான்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அடுத்து தாத்தா யார் அப்படிங்கும்போது விஷ்ணு அப்படின்னு சொல்லுங்கன்னார். அப்புறம் முப்பாட்டன்ங்கும்போது சிவன் சொன்னார், நான் தான் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் உண்டு. சூத கோசாமி சொல்றார், சிவனார் தலையில ஞான கங்கை இருக்குது. எப்பவுமே ஞானத்தால இறைவனையே அவர் வந்து தலையில தாங்கி இருக்கிறார். அதனால அவருக்கு அபிமானங்கள் எதுவும் கிடையாது. இறைவன தன்மயமா அவர் கருதுறார். தனக்குள்ளே கருதுறார். அவர ஞானம் தலையில இருக்கிறதுனால, கங்கா தலையில இருக்கிறதுனால, எந்த நிந்தையும் அவர் சகிச்சுக்கிறார். கங்கையுடைய சிறப்பு அது. கிருஷ்ண பகவான் காலடியில கங்கா இருக்கிறா. அவர் பாத தீர்த்தம் அது. அதனால சிசுபாலன் செய்த நிந்தைய இவரும் சகிச்சுக்கிட்டார். இதெல்லாம் கங்கையுடைய மகாத்மியம். அதுல சொல்லப்படுது. பழிவாங்குற புத்தி இருந்தும், ச அதுக்கு உண்டான சக்தி இருந்தும், சகிச்சுக்கிறவன் தான் மகா புருஷன், சாது. சண்டை வந்தா கலகத்த சில பேர் அதிகரிக்க அதிகரிக்க வச்சுருவாங்க. கொம்பு சீவுறதுக்குன்னே 4 பேர் இருப்பான். கலகத்த அதிகப்படுத்துறவன் வைஷ்ணவனே கிடையாது. அதனால சிவன் மறுவார்த்தை பேசாம அமைதியா இருந்தார். ஆனா அவையில இருந்த நந்தீஸ்வரருக்கு அது பிடிக்கல. பொறுமை இல்ல. அவர் தட்சனுக்கு 3 சாபங்கள் கொடுத்தார். உன் தலைக்கு பதில் ஆட்டுத்தலை வைக்கப்படும். எந்த தலையால நிந்த பண்ணியோ அந்த தலை அறுபடும். அதுக்கடுத்து அதுல ஆட்டுத்தலை வைக்கப்படும். 3வது பிரம்ம வித்தை உனக்கு இனி மறந்து போகும் அப்படின்னு சபிக்கிறார். இப்படி நந்தி வந்து சபிக்கிறார். சிவன் நந்திய தடுத்தார். ஏன் இப்படி சபிக்கிறன்னு கண்டிக்கிறார். சிவன் எதையும் மனசுல வைக்கல. கைலைக்கு திரும்பி வந்துட்டார். அங்க வந்து அமைதியா இருந்தார். சதி தேவிட்டையும் எதையும் சொல்லல. இறந்த காலத்து அசை போடுறவன பூதங்கள் வளைச்சுக்கோன்னு ஒரு பழமொழி உண்டு. அவர் அமைதியா இருக்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.